யாருமே இல்லை உழைச்சி தரேன். எனக்கம்மா ஒருத்தன் கடலில் இறந்து போனான். இதுவரை அந்த எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைச்சதில்லை. கவர்மெண்ட்டை கொண்டு எங்களுக்கு ஒரு விலவும் இல்லை ஒன்று. வேற லெவல் காய்ஸ். பாட்டி நீங்க என்ன சமைக்கிறீங்க? என்ன விஷயம் இங்க புட்டை வச்சுருவோம். அப்புறம் கிழங்கு முட்டை தெரியுமா? கிழங்கு புட்டு. கிழங்கு புட்டா? இது என்னது புட்டு? இது களி. களியா? அந்த புட்டுக்கு கூட வச்சு தின்னதுதான். இது எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இதுல தேங்காய், கருப்பட்டி, அரிசி மாவுல கொஞ்சம் போட்டு கலக்கினோன்னா நிறைய வரும். இதுல வந்து இந்த புட்டை கூட வச்சு சாப்பிடணும். இதுல நீங்க உப்பு என்னத்தையும் போட்டுரு? கொஞ்சமா உப்பு இல்லை, உப்பு போடும். பட் இது என்ன மாவு? கிழங்கு மாவு. கிழங்கு நீங்க வந்து அந்த உணர்த்தி ஆட்டி எடுத்த மாவு? இல்லை, நான் உணர்த்தின மாவு இல்லை, இது வேண்டி ஆட்டின மாவு. பாட்டி இதுல எந்த அளவு தண்ணி ஊற்றி? கொஞ்சம் பேர் தண்ணி தான், ஒரு கிளாஸ் தண்ணி வீத்தணும். இது 1/2 கிலோ மாவு. 1/2 கிலோ மாவுல 1 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் தண்ணி. சின்ன கிளாஸ். கொஞ்சம் உப்பு போடணும். இது நீங்க எத்தனை வருஷமா பண்ணுவீங்க? நிறைய வருஷம் ஆச்சு. நிறைய வருஷம்னா ஒரு 50 வருஷம் இருக்குமா? ஒரு 50-60 வருஷம் போல ஆச்சு. வியாபாரம் நான் தொடங்கி 65 வருஷம் ஆச்சு. எனக்கு இப்போ 76 வயசாச்சு. 76 வயசுல நீங்க உழைக்கிறீங்க, அதே இங்கே பாராட்டும். கடவுளுக்கு கோடி நன்றி. அங்கே யாருமே இல்லை உழைச்சி தரேன். எனக்கம்மா ஒருத்தன் கடலில் இறந்து போனான். இதுவரை அந்த எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைச்சதில்லை. கவர்மெண்ட்டை கொண்டு எங்களுக்கு ஒரு விலவும் இல்லை ஒன்று. எனக்கு ஒரு மோந்தான் இப்போ இருக்கு. 5 ஆம்பளைல 4 ஆம்பளை இறந்தது. மூலிகை மாப்பிள்ளை இறந்து போனோம். 3 மக்கள் இருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் தேவை இல்லை. ஆனால் எங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால செய்யுது. பாட்டி ஒரு 50 வருஷமாட்டு இதுல ரொம்ப பிசினஸ் ஆலையாட்டுருக்கியா? இது சின்ன கடை. இப்போ சின்ன கடை. நிறைய கடை, நிறைய சாதனம், நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். மக்களுக்கு சொல்லி விடுங்க, கடை எங்கிறது சொல்லி. இப்போ இந்த பொழியர் வீட்டில் போகிற வழியில தான் இருக்குது. இங்கே ஒரு கடை, சின்ன கடை. பாட்டியோட ஈவினிங் டைம்ல வந்தா இந்த புட்டுங்களை தின்னலாம். என்ன பலகாரம் வேணும்னாலும் அந்த நேரம் போட்டு தருவோம், கொடுப்போம். பாட்டி வேற என்னதெல்லாம் நீங்க பண்ணுது? பணியாரம் எல்லாம் வச்சோம். பணியாரம் மட்டுமா வைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை? இந்த ஒரு சைஸ் ஆலங்காய், പിന്നെ உள்ளி வடை எல்லாம் தருவோம். வாழைக்காப்பம் அது ஈவினிங் டைம்ல தான் கிட்டுவோம். அப்போ பாட்டிக்கு கடை எங்க இருக்குன்னா, நீங்க இந்த ரோடு இருக்குல்ல, நீங்க பீச்சுக்கு வந்து இந்த பக்கமா தான் போவீங்க. இது வந்து போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து பாட்டியோட கடை வந்து லொக்கேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லான களி, வேற லெவல் கருப்பட்டி களி. அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஒரு சிரி பாருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு புட்டு, நல்ல கிழங்கு புட்டு. நல்ல பாட்டிய கடையில் மட்டும்தான் இங்கே கிட்டோம். வந்து சாப்பிடுங்க.
இங்கே பாருங்கள் காய்ஸ், நமக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு பாட்டி வந்து புட்டும் களியும் தந்துடுது. புட்டும் களியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். அதை அப்படியே லைட்டாக அப்படியே பிச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அந்த களியில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நாக்கில் தண்ணி ஊறுதா பாருங்க காய்ஸ், சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வா வேறு லெவல் காய்ஸ், வேறு லெவல். என்ன டேஸ்ட்டு, கொடுத்தா மொத்த கடையும் காலி பண்ணிடுவேன் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது காய்ஸ். இது பாருங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பாடியோ. பாட்டி இந்த களி வந்து எப்படி பண்ணணும் பாட்டி? இப்போ நீங்கள் பண்ணிடுற அந்த களி வந்து தண்ணியில் தேங்காயெல்லாம் போடணும், போட்டு கருப்பட்டையெல்லாம் எடுத்து தண்ணியில் போடணும். போட்டு அடுப்பில் வைக்கும்போது அதை ஒன்றுட்டு உருவி எல்லாம் சரியாகும். பிறகு கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து, கொஞ்சம் போல் அரிசி மாவு எடுத்து அதை போட்டு கலக்கி வீற்றினோன்னா போட்டு கிண்டும்போது எல்லாம் சரியாகும். அப்புறம் கொஞ்சம் கலந்தாங்கன்னா எடுத்து சாப்பிடணும்.